ஒருவர் மட்டும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உயிர் தப்பித்தார். அதிலும் ஒரே குடும்பத்தில் 18 நபர்கள். அந்த 18 நபர்கள் பலியானதில் 3 தலைமுறையிலே காணாமல் போய்விட்ட நிலையில் அவர்களுடைய மரணம். துயரமான மரணம் கூறினாலும் அல்லாஹ் நாடிவிட்டான். அல்லாஹ் நாடினால் ஒருவரை காப்பாற்றிய தெரிந்த அல்லாஹ் அந்த 45 பேர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய மரணத்தை விதித்து விட்டான். புனித பயணத்திற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி சென்ற பயணம் அமல்களை உம்ராவை நிறைவேற்ற நிலையில் அல்லாஹ் மரணத்தை நாடிவிட்டான். புனித பயணத்திற்காக வழி அனுப்பியவர்கள் திரும்பும் போது அவர்கள் ஜனாசாவை தான் நாம் சந்திக்க போகிறோம் என்று யாருக்குமே தெரியாது. இதுதான் உலகம். நாம் தூங்கிவிட்டு காலையில் நம்மளுடைய ரூஹு நம்மிடம் சேர்ந்தாதான் நாம் உயிரோடு இருக்கிறோமா, நம்மில் மரணம் வந்து அடைந்துதா என்று தெரியாது. யார் எப்போ வேண்டுமேனாலும் மரணத்திற்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள்தான். அந்த எண்ணம் நம் உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டியது. நாம் ஒரு தீமையை செய்ய நாடும்போது நாம் அதிலே மரணித்தால் தீமையோடு மரணிக்க போகவோமா, அந்த சிந்தனை நமக்குள்ளே வரணும். ஒரு நன்மையை செய்ய நாடிட்டால் விரைவாக அது செய்து முடிக்கவர்களாக இருக்கணும். தொழுகையை விடக்கூடியவர்களே, தொழுகை இல்லாமல் நம் ஜனாசாவிற்கு தொழுகையை நடத்துவதற்கு முன்னால் நாம் தொழுகையில் அல்லாஹ்வின் முன் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும்.